எங்கள் நேசிக்கு நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆராதனை வேலைக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்ற வார்த்தைப்படி இந்த ஆராதனை வேலையிலே இந்த ஒளிபெருக்கி மூலமாக யூடியூப் சேனல் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளும் தேவடைய ஆளுகை தேவடைய பிரசனத்தோடு ஆராதிக்க உண்மை துதிக்க கர்த்தனை கிருபை செய்ய முடியாக நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலனும் கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்கு விரோதமை எல்லா தடைகளை தேவன் அழிக்கப்பட்டு போவதாக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை எங்கள் மத்த நீங்க ஆளுகை செய்யுங்க. திரிகதை எங்க மத்தில நீங்க நிரப்பை நடத்தும்படியாக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை எங்க மேலே அசைவாட போதுக்கா நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் வழி நடத்துங்கப்பா. நீர் நம்முடைய கிருபையும் பிரசனங்களோடு கூட ஆளுகை செய்யட்டும். நான் சிறுகனுங்க பெருகும்படியாக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை எல்லா புகழும் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து கர்த்தர் நம்மளை உங்களை என்னையும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையே என்ற வார்த்தைப்படி உங்களை என்னையும் நம்முடைய குடும்பங்களிலும் கிருபை சூழ்ந்து கொண்டு இருக்கு. தேவனுடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டு பாதுகாத்திருக்கனால தான் எல்லா வியாதியிலிருந்து எல்லா கொடுமையிலிருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து தேவனுடைய கிருபை நம்மளை பாதுகாத்து இம்மட்டும் வழிநடத்துற தயவுக்கா கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும். கிருபையை சொல்லி இந்த பாடலை யோர்தானை கடந்து வந்துட்டோம். இயேசுவின் பலன் அடைந்துட்டோம். இந்த தேசத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் கொள்ளை நோய்கள் பரவியிருந்தாலும் தேவன் தேசத்தில் சேமை அளிக்கும்படியாக எல்லா பஞ்சங்களும் எல்லா வறட்சியும் நீங்கும்படியாக எல்லா வியாதிலிருந்து கர்த்தர் விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக தேவனுடைய பாதுகாப்பு நம்ம தேசத்தை காணப்படும்படியாக ஆவியோடு இந்த பாடலை உற்சாகத்தோடு கர்த்தர் நாமத்தை மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு கர்த்தரை மயப்படுத்துவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை 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 எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் பலன் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் உண்மை நடந்தார் சோர்வின்றி எங்களை என்னை மட்டும் பாதுகாத்திருக்கிறார் சொல்லலாமே. சோர்வின்றி காத்து கொண்டார் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை தேசமே பயப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே தேவன் கிரியை செய்ய போகிறார் தேசத்திலே. தேசத்தின் நன்மை தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையும்
வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரை வந்திடுவார். கிருபை அம்மை மயா சொல்லுங்க. தேவனுடைய கிருபை உங்களை என்னையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை, உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் இந்த ஊழியம் அவை தூய கைப்புள்ள தேவ சபையான் தேவிடம் சேர்ந்திடுவோம். தூய கைப்புள்ள தேவ சபையான் தேவிடம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை, ஆமென். கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை நம்முடைய தேசத்தை கர்த்தரே கிரியை செய்ய வேண்டும் சொல்லலாமே. ஆமென். எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். ஆமென். தேசத்தின் நன்மை தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை, கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரின் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கண்டடைந்தோம் கிருபை. உடைய கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் தேவனுடைய கிருபை நம்மளை மத்தியிலே ஆளுகை செய்ய முடியாது. தகுதி இல்லாதவனுக்கு தேவனுடைய கிருபை நம்மளை தகுதிப்படுத்தும். எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வியாதிகள் நம்ம தேசங்கள் இருந்தாலும் ஆனால் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். யோர்தானை கடந்து வந்தோம், இயேசுவின் பலன் அடைந்தோம். இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளை கடக்க கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். நான் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை என்று சொல்லி எத்தனை விசுவாசத்தோடு இருக்கிறீங்க. உங்களை என்னை ஆண்டவர் குறைவில்லாமல் 3 மாதம் 4 மாதம் பலவிதமான ஊரடங்கு சூழ்நிலை இருந்தால் கூட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவைகளை செஞ்சிருக்கிறார். நல்ல உணவு கொடுத்து இருப்பிடத்தை கொடுத்துக்கிறார். ஒரு நாள் குறைவில்லாமல் இருந்து ஓ நன்றி செலுத்துகிறோம். ஆவியான நோக்கி அப்படியே கர்த்தரை மையப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். கடந்து வந்த பாதைகளை எத்தனையோ அதிசயங்களை செஞ்சுக்கிறான், எத்தனையோ ஆச்சரியமான வழிகளை நடத்தி வந்திருக்கிறான், எத்தனையோ உயர்வுகளை கர்த்தர் கொடுத்துக்கிறான். நம்முடைய நீதியோ நம்முடைய தகுதியோ நம்முடைய மேன்மையை நம்மளை உயர்த்தவில்லை. கர்த்தருடைய கிருபை நம்ம நடத்தி வந்திருக்குது. ஓ பலவீன நேரங்களில், வியாதிகள் நேரங்களில், பிரச்சனை நேரங்களிலே, தேவையான நேரங்களில் கூட கர்த்தர் நம்ம தேவைகளை சந்தித்திருக்கிறான். ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறான். உங்க மேல ஏன் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனாலதான் கர்த்தர் எல்லா தீமைக்கும் எல்லா கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். ஓ நன்றி சொல்லுதுக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்குது. காலையில் ஒரு கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்குது என்ற வார்த்தைப்படி எங்களோடு கூட நீங்க இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய கிருபை மட்டும் நம்ம வாழ்க்கையிலனா வாழவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனை பேர் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க, ஆண்டவரே உடைய கிருபை மட்டும் இல்லைனா நான் என்றைக்கோ அழிஞ்சு போயிருப்பேன், உடைய கிருபை மட்டும் இல்லைனா என்றைக்கோ என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். கர்த்தருடைய கிருபை எங்களை உயர்த்தி வைத்தது, கர்த்தருடைய கிருபையை வாழ வைத்தது, கர்த்தருடைய கிருபையை மையப்படுத்தி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கிருபையை ஆராதிக்க வைத்திருக்கிறது. ஆண்டவரே ஓ நன்றி சொல்லுங்க. உண்மையாய் சொல்லுங்க ஆண்டவர் நோக்கி, கர்த்தரை நோக்கி. ஓ மகிமையின் ராஜனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் இருப்பது நிர்மலமாக இருப்பது தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
உடைய கிருபைக்காக நன்றி அப்பா, உடைய தயவுக்காக நன்றி அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமையின் ராஜனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. நான் காலை எழுந்தவுடன் புது கிருபை எங்களை தாங்கினதுக்காக நன்றி அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நீர் மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் பலனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையே உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம வாழ எத்தனை இருதயத்தின் ஆழத்துல சொல்றீங்க ஆண்டவன் நோக்கி. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிற்பது நிர்மூலமாக அது கிருபைதானவரே. ஆமென். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. முடியாதப்பா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. என்னால் முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. என்னை கர்த்தருடைய கிருபையை நான் தாங்கிக் கொண்டு இருக்குது. கிருபை இல்லாம ஆமென் வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு புதிய கிருபை, புதிய அபிஷேகத்தை கத்த கொடுத்து நடத்துகிறார். மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நீர் மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம். என் அரணும் கோட்டையே, என் அரணும் என் கோட்டையே உயர்ந்த அடைக்கலம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா.
என்னால் முடியாதையா வாழ தெரியாதையா முடியாதையா வாழ தெரியாதையா. இரண்டு கரங்களை உயர்த்தி இதயத்தின் ஆழத்தில் சொல்ல போறீங்க. எத்தனை பேர் நான் இருப்பது நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை சொல்லி விசுவாசத்தோடு நான் இருப்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் இந்த கிருபை ஆண்டவரே நான் அழிஞ்சு போகாம பட் என்ன வாழ வச்சிருக்கீங்கப்பா. எல்லா கொள்ளை நோயிலிருந்து எல்லா பிரச்சனையிலிருந்து கத்தனை வாழ வச்சதுக்கு நன்றி ஏப்பா சொல்லி ரெண்டு கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம ஓ நன்றி செலுத்து. ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோமாப்பா. அதே ஆண்டவர் நோக்கி முடியாதையா வாழ தெரியாதையா என்னால் முடியாதையா வாழ தெரியாதையா முடியாதையா வாழ ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க. உண்மையாய் சொல்லுங்க. முடியாதையா வாழ தெரியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதா நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா உங்க கிருபைதா நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நல்ல தேவனாய் நீங்க இருக்கீங்கப்பா. நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா என்னால் முடியாத. எத்தனை சூழ்நிலைகள் வந்தது அதை தாண்டி கர்த்தருடைய பலன் உங்களை நடத்தி வருகிறது. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. ஆராதனை 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 ஆமை உமக்கு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரலோக தேவனே உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஆராதனை எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவர். உடைய கிருபை இல்லாம எங்க வாழ்க்கையில வாழவே முடியாது. உடைய கிருபை தான் இம்மட்டு நடத்தி கொண்டு வருகிறது. எங்களை சகலவித நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் உயர்வும் தேசங்களும் பலவிதமான கொள்ளை நோய்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருந்தாலும் அநேக அழிவுகள் வந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கவனமா இருக்கிறதுனால நம்ம சேஃப்டியா இருக்கிறதுனால அல்ல. கர்த்தருடைய கிருபை உங்களை என்னையும் குடும்பங்களை பிள்ளைகளும் தேவனுடைய கிருபை பாதுகாத்து கொண்டிருக்குது. கிருபை சூழ்ந்து கொண்டிருக்குது. அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. அது ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை உயர்த்த எங்களோட திறமை அல்ல, எங்களோட மேன்மை அல்ல ஆண்டவரே. அதை காட்டிலும் அந்த மேன்மையான எல்லா சகலவித ஆசீர்வாதத்துக்கும் காரண கர்த்தர் நீங்க இருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை எல்லா புகழும் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இரட்சகர் இயேசு நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த சில வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தை கேட்க உதவி செய்து பெந்தெகோஸ்தே செய்தி கேட்க இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய ஆவியானவருடைய வழி நடத்தும்படியே
இந்த நாளை தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிங்க. அண்டர் பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அடியான் பாடுகிற பாடலை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வதிங்க. வேத பகுதியை வாசிக்கிற பிள்ளையை ஆசீர்வதிங்க. சிவாசிக்கிற பிள்ளையை ஆசீர்வதிங்க. பொறுப்பட்டு செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவ கிருபைதாங்கண்ணா. அந்தகார கிரிகள் எல்லா தீய வளம் ஒரு இடி எடுத்து போட்டு நான் எனக்கு சிறுவனுக்கு பெருகும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். ஆராதனை நிகழ்ச்சி யூடியூப் நிகழ்ச்சி மூலம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்கிற பிள்ளைகளையும், பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியின் மூலமாக ஒரு புதிய பலன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணும். நான் எனக்கு சிறுவன் எனக்கு பெருக முடியாது. பிதாகுமார் பரிசுத்த ஆவியான உதவி செய்யும். தாழ்த்தி மேகப்பட எல்லாம் அந்தகார கிரிகளை தடைகளை தகர்த்து எறிந்து விளைவின சோர்வுகளை நீக்கி கரண்ட தடைகளை நீக்கி தேவனாய் கத்தர் இந்த ரெக்கார்டிங் இந்த வீடியோ எல்லாம் நேர்த்தியாக நாம மகிமைக்காய் காணப்பட உதவி செய்யும். எங்களை மறைத்து கொள்ளப்பா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களாக பெந்தெகோஸ்து செய்திகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் பெந்தெகோஸ்து உண்மைத்தன்மை, பரிசுத்த ஆவியினுடைய தெய்வீக அனுபவங்கள், அற்பமான மனிதர்களை கொண்டு தேவன் வெளிப்படுத்துகிற தெய்வீக வல்லமை, பெந்தெகோஸ்து நூதன அனுபவங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் ஒரு செய்தியை கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவர் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மறுரூப அனுபவங்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரங்களை தொடர்ந்து பரிசுத்த ஆவியான வழி நடத்தினபடியே பரிசுத்த ஆவியான பலத்த காற்றாய் செயல்படுவாங்க தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். ஆவியான தொடர்ந்து பாடல் ஆராதனை பகுதியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதம் முழு நடத்தினார். அவருக்கு கிருபை கிடைத்தது, வல்லமை கிடைத்தது, பாதுகாப்பு கிடைத்தது, அனுதினமும் நடத்தினார். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பலப்பட்டுக்கிறோம். பரிசுத்தாவின் பிரசன்ன நிரப்பப்பட்டு நிலைத்திருக்க பலம் கொடுத்திருக்கிறார். இந்த வாரமும் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசுவார், நடத்துவார், பெரிய காரியம் செய்வார். இப்பொழுது ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து துன்ப வனாந்தரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தேன். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தே. துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே லீலி புஷ்பம் சாரோனின் ரோஜா ஆளிலும் வெண்மை தூய பிதா பூரண ரூப சௌந்தர்யமே வேர் சிறந்த இறைவா பூரண ரூப சௌந்தர்யமே வேர் சிறந்த இறைவா. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே கன்னியர்கள் நேசிக்கும் தேவா கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோ என்னையும் இழுத்து கொண்டார். நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே நேசக் கொடி மேல் பறந்தோங்க நேச பிரசன்னம் வந்திரங்க. நேசக் கொடி மேல் பறந்தோங்க நேச பிரசன்னம் வந்திரங்க. கிச்சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதலே. கிச்சிலி மரத்தின் கீழடைந்தே கர்த்தரின் ஆறுதலே.
என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன். தென்றலை வாடையே எழும்பு தூதாய நற்கனி தூயருக்கே. தென்றலை வாடையே எழும்பு தூதாய நற்கனி தூயருக்கே. ஏழியடைத்த தோட்டமிதே வந்தெங்குளாவுகின்றார். வேலியடைத்த தோட்டமிதே வந்தெங்குளாவுகின்றார். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன். நாட்டினிலே பூங்கனி காலம் காட்டுப்புறாவின் பாட்டொலிக்கும். நாட்டினிலே பூங்கனி காலம் காட்டுப்புறாவின் பாட்டொலிக்கும். கண்மலை சிகரம் என் மறைவே இந்நேரமே அழைத்தார். கண்மலை சிகரம் என் மறைவே இந்நேரமே அழைத்தார். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன். நித்திரையே செய்திடோராவில் நித்தம் என் ஆத்துமா நல்விழிப்பே. நித்திரையே செய்திடோராவில் நித்தம் என் ஆத்துமா நல்விழிப்பே. என் கதவருகே அழைத்த இயேசுவை நேசிக்கின்றேன். என் கதவருகே நின்றழைத்த இயேசுவை நேசிக்கின்றேன். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன். நேசத்தலில் இயேசுவின் அன்பே நேசமரணம் வந்திரங்க. நேசத்தலில் இயேசுவின் அன்பே நேசமரணம் போல் வழிதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களா உள்ளமணைந்திடாதே. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களா உள்ளமணைந்திடாதே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தேன். தூய ஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார். தூய ஸ்தம்பம் போலவே எழும்பி தேவகுமாரன் வந்திடுவார். அம்மினதாவின் ரதம் போல அன்று பறந்து செல்வேன். அம்மினதாவின் ரதம் போல அன்று பறந்து செல்வேன். என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே. துன்பவனா தீரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தே. என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லவும். இந்த நாளிலும் நம்முடைய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1 to 4 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெந்தைக்கோஸ்தை என்ன நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார். எப்படி பெந்தைக்கோஸ்து நாளில் பரிசுத்த ஆவி இறங்கும்போது பலத்த காற்றாக எருசலேமில் கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் 120 பேர் கூடியிருந்த அந்த வீட்டில் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவி நிரப்பி ஒவ்வொருவர் அந்நிய பாஷை பேசி வெவ்வேறு பாஷை நிரப்பப்பட்டார்கள். அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு வெளிப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் பெந்தைக்கோஸ்து நாளை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். இது 6வது செய்தியாக நாம் தியானிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் ஒரு செய்தியை நாம் கொடுத்து நம் ஆவி ஆத்மா சரீரத்தில் பலப்படுத்துகிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளையே பரிசுத்த ஆவியான பலத்த காற்றுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார். பெந்தைக்கோஸ்து நாள் என்பது கடந்த நாட்களில் தியானித்தோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாள். 40 நாள் வரையும் தம்முடைய சீசர்களுக்கு அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தி அநேக அற்புத அடையாளங்களுமாய் மறுக்க முடியாத உண்மையினாலே அவர் நிரூபிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாக தன்னை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி 40ஆம் நாளிலே பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு 10 நாள் கழித்து பரிசுத்த ஆவி பெந்தைக்கோஸ்து நாளிலே அவர் இறங்கி அந்த கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினார். 50ஆம் நாளில் ஊட்டப்பட்ட அந்த நாள் தான் பெந்தைக்கோஸ்து நாள் என்று சொல்லப்படுகிறது. எருசலேமில் பெந்தைக்கோஸ்து பண்டிகை யூதருடைய பண்டிகை. அது யூதர்கள் அநேக பண்டிகை கொண்டாடுவார்கள். அதில் விசேஷித்தவனமாக 7 பண்டிகைகளை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். முதலாவது பண்டிகை வேதம் சொல்கிறது பஸ்கா. 2வது புளிப்பில்லாத பண்டிகை, முதற்கனி செலுத்தும் பண்டிகை, பெந்தைக்கோஸ்து பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை என்று ஒரு 7 விதமான பண்டிகைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது யூதர்கள் கொண்டாடுகிற அவருடைய பண்டிகை. அதில் விசேஷித்தவனமாய் பெந்தைக்கோஸ்து பண்டிகை லேவியராம 23 சொல்லப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சுதந்திரித்து கொண்ட உடனே அங்கு அவர்கள் விவசாயம் செய்து முதல் வெள்ளாண்மையிலே முதற் கதிர்களை முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுத்து அங்கு கர்த்தருடைய ஓய்வு நாள், அதாவது சனிக்கிழமை ஓய்வு நாளிலே அறுவடை செய்து அதை அவர்கள் அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாள் அந்த காணிக்கையை அந்த அறுவடையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படி அதை செலுத்துவார்கள். அந்த அரிப்பின் பண்டிகை இல்லை கூடார அது அந்த பண்டிகை பெந்தைக்கோஸ்து பண்டிகை இல்லை அது கோதுமை பண்டிகை, பல விதமான பெயர்கள் சொல்லப்படும். அந்த பண்டிகை எப்பொழுது முதல் வாரம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் தொடங்கி 7 வாரங்கள் அந்த பண்டிகை கொண்டாடுவாங்களாம். 7வது வாரம் சனிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் 50வது நாள். அந்த 50வது நாள் தான் பெந்தைக்கோஸ்து நாள். அப்போது 7 இன்று 7 7 49, அதாவது ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அதிலிருந்து 7 வாரங்கள் கழித்து நீங்கள் 49வது நாள் சனிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 50வது நாள், அதான் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இந்த முதற்பலன் செலுத்துகிற பண்டிகை என்பது முதற்கனிங்கிறது இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 15 உயிர்த்தெழுந்ததில் முதற் பலனானவர். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக முதற்கனி முதற் பலன் செலுத்தும் பண்டிகை. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் லேவியராம் 23 பெந்தைக்கோஸ்து நாளை குறித்து இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் நாள் ஆராதனை தான் என்று சொல்லுகிற அந்த ஒரு கூட்டத்தார்
அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாளை தான் கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சத்தியத்திற்கு அவர்கள் இன்னும் ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். அங்கேயே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது முதற் பலன் செலுத்துகிற நாள் 7 வாரங்கள் ஓய்வு நாள் கழித்து மறுநாள் என்பது அது கர்த்தருடைய ஞாயிற்றுக்கிழமை குறிக்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அப்போ பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, யூதர்களுக்கு தான் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை வைத்தார். இந்த ஓய்வு நாளை எனக்கும் உனக்கும் எங்களுக்கும் உங்களுக்கு என்ற ஒரு உடன்படிக்கை செய்தார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துவை பிறந்த நாள் கொண்டா, கிறிஸ்துமஸாக இருந்தாலும் குட் ஃப்ரைடே இருந்தாலும் உயிர்த்தெழுந்த நாளும் எல்லா நாளும் கர்த்தருடைய நாள் தான். எல்லா நாளிலும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். நாள் என்பதை விட, பண்டிகை என்பதை விட எந்த நாளிலும் கர்த்தர் நல்ல நாள் என்பதை நமக்கு விசேஷித்தவனமாய் கொடுத்திருக்கிறார். அதனால் நாட்களை விட நம்ம கர்த்தருடைய சமூகம் முக்கியம், ஆண்டவர் முக்கியம். அதுதான் விசேஷித்தவனமாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தருடைய நாளிலே பெந்தெகோஸ்தே நாளிலே எருசலேமிலே கூடி வந்த யூதர்கள் மத்தியிலே பரிசுத்தான பலத்த காற்றாய் ஊற்றப்பட்டு அங்கு ஒரு பெரிய எழுப்பது நாளாக உண்டாக்கப்பட்டு திருச்சபை உலகமெங்கும் பரவி ஸ்தாபிக்கப்பட்டது. இதைத்தான் எல்லாருமே பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக இதை வைத்து அவர்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த நாளில் நம்முடைய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றாய் இருந்து செயல்படுவதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம், என்ன ஆசீர்வாதம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றாய் நமக்காக செயல்படும் போது யாத்திராகமம் 14:21 வாசிப்போம். நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார். வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மோசே தம் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. தொடர்ந்துபடி. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் பிரயாணங்களிலே, வனாந்தர பிரயாணத்திலே சிவந்த சமுத்திரத்தின் கரை அருகே வரும்போது பின்னே திரும்பி பார்த்தா பார்வோனும் ரதங்களும் இராணுவ வீரர்களும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரே பயம். பின்னே பார்த்தா பார்வோன் கூட்டம், முன்னே பார்த்தா செங்கடல், வலது பக்கம் திரும்பினா இங்கிட்டு ஒரு மலைப்பகுதி, இடதுபுறம் பார்த்தா இங்கிட்டு ஒரு மலை, எப்பக்கமும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் தான் அவர்கள் மோசையிட்ட முறையிடுறாங்க. அங்கே போய் நாங்கள் எகிப்தில் அடக்கம் பண்ண இடமில்ல, வனாந்தரத்தை கொண்டு சாகிறது கூட்டு வந்தேன் என்று மோசையோடு சண்டை போடுறாங்க. அப்போ சொல்லுகிறாரு, இங்கே சும்மா இருங்க, கர்த்தர் உங்களை செய்கிற ரட்சிப்பை பாருங்க அப்படி சொல்லிட்டு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணார். மோசையை ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது மோசையை பார்த்து சொன்னார், இந்த சமுத்திரத்துக்கு நேராக கையை நீட்டினார். வாசிவா மறுபடியும் வசனத்தை 21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்கட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பட்டினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. மோசையை பார்த்து சொன்னாரு, உன் கையை சமுத்திரத்துக்கு நேரா நீட்டு அப்படிங்கிறார். அங்க ஆண்டவர் இங்கே எகிப்தியரை முறியடிக்க இஸ்ரேல் மக்களுக்காக பரிசுத்த ஆவியான பலத்த காற்றை கொண்டு யுத்தம் செய்கிறார். இந்த முதல் தலைப்பு, பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றாக நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். முதல் பாயிண்ட், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றாக நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். இப்போ பரிசுத்த ஆவியான பலத்த காற்றாய் வரும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரேல் ஜனங்களுக்காக பலத்த காற்றை கொண்டு யுத்தம் செய்கிறார். அந்த பார்வோன் கூட்டத்தை முறியடிக்க பலத்த காற்றை பயன்படுத்துகிறார். பலத்த கீழ்காற்றை அனுப்பும் போது சமுத்திரம் என்ன செஞ்சதுன்னா, பிளந்து பிரிந்து போய் சாலா வறண்டு போச்சு.
அவர்களுக்கு ரெண்டு பக்கம் பிரிஞ்சு விட்டது. வலது இடது புற ஒரு சுவரா நிக்குது. அது உலர்ந்தல்ல, வெட்டாந்தரையை போல மாறிடுச்சு. வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே நடக்க நினைச்சுதாங்க பிரவேசித்தார்கள். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி வெட்டாந்தரையில் நடந்து போனது போல நம்மளும் அவங்களை பின்தொடர்ந்து போயிடலாம் நினைச்சு இந்த பார்வோனும் இராணுவ வீரர்களும் அந்த பார்வோன் சேனைகளும் பின்தொடர்ந்து போகும்போது பிரவேசிக்கும் போது அங்க என்ன நடக்கிறது? மறுபடி 27-28 வாசிக்கலாம். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். மறுபடியும் தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. வற்றி போன ஜலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட அந்த செவந்த சமுத்திரம் இப்ப மறுபடி மோசே கையை நீட்டுறாரு. பின்தொடர்ந்து வருகிற அந்த பார்வோன் கூட்டத்தை மூடிக்கொள்வதற்கு ஜலம் திரும்ப வற்றி போன ஜலம் திரும்பவும் அவர்களுக்கு நேராக வருகிறது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தை பிரவேசித்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அருமையான தேவ பிள்ளையை, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உனக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகளை, உனக்கு முன்னே பிரச்சனை பின்னாடி பிரச்சனை, உன்னை சுற்றிலும் நெருக்கப்படுகிறியா? உன் வாழ்க்கையில் இன்றைக்குள்ள காலகட்டங்கள், வேலையிலும் வருமானத்தில் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் பல இந்த சூழ்நிலைக்கு, இந்த ஊரடங்கு நேரம், இந்த வேலையில்லாத சூழ்நிலைகள், பொருளாதாரத்தில் குடும்பத்தில் எல்லா வகையிலும் ஒரு நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கிறியா? சுற்றிலும் உன்னை சத்துருக்கள் உன்னை எழும்ப விடாதபடி, வளர விடாதபடி எந்த நிலையில் உன்னை தடை பண்றாங்களா? உன்னை விரோதித்து போராடி கொண்டிருக்கிறாங்களா? இந்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு பலத்த காற்றை கொண்டு உனக்காக ஒரு பலத்த காற்றை வீச பண்ணுவார். உன் எதிராளிகளை தோற்கடிக்க, உன் சத்துருக்களை முறியடிக்க உனக்காக பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை உனக்காக அனுப்புறே. உன் விரோதிகளை முறியடிக்க, உன்னை பின்தொடர்ந்து ஒரு சத்துருக்களை முறியடிக்க, உன்னை பிரச்சனை பின்னாடி பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பரிசுத்த ஆவியான பலத்த காற்றாக நின்று பலத்த காற்றை உனக்காக அனுப்பி உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் சத்துருக்களை முறியடிக்க, உனக்கு பிரச்சனையின் நடுவில் உனக்கு ஒரு வெட்டாந்தரை தோன்றுகிறது. பரந்த சமுத்திரத்தை பிளந்து உன்னை வழிவிட்டு அனுப்புகிறார். பிரச்சனை மத்தியில உன்னை தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை காண்பிக்கிறார். உன்னை பின்தொடர்ந்து வர சத்துரு, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற சத்துரு அந்த கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறான். அந்த செங்கடல் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்க ஒருவனும் தப்பவில்லை. உன்னை பின்தொடர்ந்து வர சத்துரு யாரா இருந்தாலும், எப்பேற்பட்டவனா இருந்தாலும், எப்பேற்பட்ட கெட்டிக்காரனா இருந்தாலும், எந்த விதத்தில் அவனை சூழ்ச்சி பண்ணாலும் உன்னை விரோதித்து மேற்கொள்ளாதபடி கர்த்தர் அவனை எப்படி பார்வோன் கூட்டத்தை செங்கடலில் மூழ்கடித்து ஒருவனும் தப்ப விடாதபடி அழித்தாரோ, அதை போலதான் உனக்காக பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை அனுப்பி இன்றைக்கு உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவனு பலத்த காற்றை அனுப்பி செங்கடலை பிளந்து விட்டவர், பிரித்து விட்டு தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினவர், பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை அதே சிவந்த சமுத்திரம் அவர்கள் மூழ்கடித்து சாகடித்தது ஒருவனு தப்பவில்லை. உன்னை பின்தொடர்ந்து வருகிற சத்துரு இன்றைக்கு சங்கரிக்கப்படுகிறான். தீர்க்க தரிசனம் எடுத்துக்கோ. உனக்கு விரோதமாக வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும், சத்துருவ வியாதிய பலமை எதுவா இருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவனை சுற்றிலும் வருகிற அந்தகாரங்கள் தீய வல்லமை எதுவா இருந்தால் கர்த்தரை முறியடித்து உனக்கு ஜெயத்தை தருகிறார். அதே ஆதியாகமம் 8:1 வாசிக்கிறோம். உலகமெங்கு ஜலப்பிரளயம் நேரிட்ட அந்த காலத்திலே நோவாவின் குடும்பம் மாத்திரம் பேழைக்கில் காக்கப்பட்டு வந்தது. அது அரராத் மலை போய் நின்ற பொழுது, ஜலம் முழுவது உலகம் முழுவது காணப்படும் பொழுது, நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அங்குள்ள மிருகஜீவ கர்த்தர் நினைத்தருளும் போது அங்கு ஒரு காற்றை வீச பண்ணினார். அந்த காற்று அந்த ஜலத்தை எல்லாம் அமர பண்ணிட்டு வேதத்தில் வாசிக்கலாம்.
தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. மோசேயும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு காற்றை வீச பண்ணி அங்க ஜலத்தை பிரித்து போக பண்ணினார், அங்க வற்றி போக பண்ணினார். விட்டாந்தரை அமைத்து மக்களை பிரித்து விட்டார். ஜலத்தை அவர் வர பண்ணவும் ஜலத்தை வற்றி போக பண்ணவும் அவராலே முடியும். கர்த்தர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். ஒரே ஒரு குடும்பம், நோவா குடும்பத்திற்காக அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் மத்தியிலே ஒரே ஒரு குடும்பத்தை காப்பாற்ற கர்த்தர் அங்கே ஒரு காற்றை வீச பண்ணினார். அந்த காற்று ஜலத்தை அமர பண்ணிட்டு நோவாவை நினைத்தருளும் போது அந்த நோவாவின் குடும்பத்திற்காக வீசப்பட்ட காற்று ஜலத்தை அமர பண்ணிட்டு வற்றி போக பண்ணிட்டு இன்றைக்கு மோசையோடு இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை பிரித்து வழிவிட்டவர், பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களை அதே சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடித்தவர், நோவாவின் குடும்பத்திற்காக காற்றை வீச பண்ணி ஆண்டவர் அந்த ஜலத்தை அமர பண்ணி அந்த குடும்பத்தை பாதுகாத்தவர், இஸ்ரேல் ஜனங்களை மோசையும் பாதுகாத்தவர். இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் ஒரு பலத்த காற்றை நமக்காக வீச பண்ணி நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். பலத்த காற்றை அனுப்பி நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். இப்போ பரிசுத்த ஆவியான பலத்த காற்றை இறங்கினவர் முதலாவது நமக்கு யுத்தம் பண்ணுகிறார், நமக்கு ஜெயத்தை தருகிறார், நமக்கு எதிரே வர சத்துருக்களை தோற்கடிக்கிறார். நமக்கு விரோதமாக வருகிற சத்துரு வெளியில இருந்தாலும் சுற்றி இருந்தாலும் அவனை முறியடிக்க தேவன் பலத்த காற்றாக பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை கொண்டு நமக்காக எதிராளிகளை தோற்கடித்து நமக்கு வெற்றியை தருகிறார். ரெண்டாவது, நமக்குள் இருக்கிற சத்ரு, இருதயமாயில சூழ்நிலை மாம்சமாகிய சத்துரு அடிக்கடி நம்மளை பலவீனப்படுத்தி நம்மளை இச்சைகளினாலே பலவிதமான கோபத்தினாலே பலவிதமான தீமையான எண்ணங்களை கொடுத்து நம்ம ஜீவியத்திலிருந்து விலக்கு பண்ணுவதற்கு நமக்குள்ள சத்துருவானவன் நம்முடைய பலவீனத்தை வைத்து தூண்டுகிற அந்த சத்துருக்களை முறியடிக்க தேவ ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளுங்க. இதை சொல்லுகிறது அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து. அப்போ உள்ளான மனுஷனை பலனடையும் போது உலகம் ஆவிச பிசாசை முறியடிக்க தேவ கிருபை உனக்கு வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை கொண்டு நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றாய் இறங்கி ஒவ்வொருவரை அபிஷேகம் பண்ணினார். 1ஆம் நூற்றாண்டிலே பெந்தெகோஸ்து நாளிலே தொடர்ந்து எகிப்திலே இருந்து புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழியில் இருந்த சத்துருக்களை தோற்கடிக்க பரிசுத்த ஆவியான பலத்த காற்றை கொண்டு தம் ஜனங்களுக்கு யுத்தம் செய்து தம் ஜனங்களை பாதுகாத்து எதிராளிகளை கடையில் மூழ்கடித்தார். ஜலத்தை காற்றை வீச பண்ணி ஜலத்தை அமர பண்ணி நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, நமக்கு சத்துருவாகி நமக்குள்ளே எழும்புகிற அந்த மாம்ச சுபாவங்களை முறியடிக்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு மாம்சத்துக்கரிய முறியடிக்கும் போது நமக்கு ஒரு வெற்றியை கத்த தருகிறார். ரெண்டாவது, பலத்த காற்றாய் வீசுகிற பரிசுத்த ஆவியானவர் ரெண்டாவது தரு ஆசீர்வாதம் என்னாகும் 11:31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. 2 முழ தூரம் உயர்ந்து கிடந்ததான், செத்து கடந்திருக்கு. அப்போ இந்த பலத்த காற்று இஸ்ரேல் மக்களுக்கு நீண்ட நாள் இறைச்சி கிடைக்கல, எங்களுக்கு மன்னாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே. அப்போ இந்த என்னாகமம் 11:31 பலத்த காற்றாய் வீசுகிற பரிசுத்த ஆவியானவர் திருப்தியாக்குகிறவர், உனக்கு திருப்தியை உண்டு பண்ணுகிறவர். ரெண்டாவது பாயிண்ட், பலத்த காற்றாய் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை வீசி நமக்கு திருப்தி ஆக்குகிறார். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை போல வீசி யுத்தம் செய்கிறார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியான பலத்த காற்றாக நம்முடைய வாழ்க்கையில் வீசி திருப்தியை தருகிறார்.
திருப்தியாக்குகிறவர், திருப்தியை உண்டு பண்ணுகிறவர். இப்போ பரிசுத்த ஆவியான பலத்த காற்றை உபயோகப்படுத்தும் போது அந்த பலத்த காற்றை உபயோகப்படுத்தி நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியான பலத்த காற்றாக நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியை கொண்டு வருகிறார். சமுத்திரத்திலே பலத்த காற்று வீசின உடனே அங்கே இருக்கிற காடைகள்லாம் எழும்பி பாளையத்தில் வந்து விழுந்தது. வலது இடது புறம் ஒரு நாள் பிரயாணம் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் செத்து கிடக்குது. 2 முழ உயர தூரத்தில் கிடக்குது. அவ்வளவு தக்கதான காடைகளை கர்த்தர் ஒரு காற்றை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களுக்காக இறைச்சியை கொடுப்பதற்கு, அவரை திருப்தியாக்குவதற்கு ஒரு பலத்த காற்றை வீச பண்ணினார். 4:5 வாசிக்கலாம். என்னாம 4:5 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். எகிப்தில் சாப்பிட்ட அந்த உணவு வகைகளை நாங்கள் நினைக்கிறோங்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன? எகிப்தில் இருந்ததை நாங்கள் நினைக்கிறோம், எகிப்தில் இருந்து சாப்பிட்டதை நினைக்கிறோம். அங்கெல்லாம் அங்கே திருப்தியாக சாப்பிட்டோன்னு சொல்லி இந்த மக்கள் சொல்கிறாங்க. யாத்திராமா 16:3-12. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலே இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். 12. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்பை கேட்டிருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகி கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். மோசேயிட்ட சொன்னார், மாலையில் இறைச்சி காலையில் மண்ணா 2 சாப்பிடுவீங்கப்பா, அதில் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பீங்க. போய் சொல்லு ஜனங்கள்கிட்ட. அவங்க கேட்ட முறுமுறுப்பை கேட்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் வனாந்தரத்தில் மகிமையாக அற்புதமாக அவர் திருப்தியாய் நடத்தி வந்தாலும் இன்னும் எகிப்தில் இருக்கிற நினைவுகளை விட்டு அவங்க திரும்பவே இல்லை. ஆண்டவர் நடத்துகிற மகிமையான ஆசீர்வாதங்களை, வனாந்தரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகிமையான மன்னா, அவர் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் நன்றி இல்லாமல் எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து ஆண்டவரை நோக்கி மோசையை நோக்கி முறுமுறுத்தாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் முறுமுறுப்பை கேட்டு ஒரு பலத்த காற்றை அடிச்சுக்கிறார். உடனே அந்த காற்று திரளான காடைகளை கொண்டு வந்து பாளையத்தில் போட்டுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பரிசுத்த ஆவியான பலத்த காற்றாய் நமக்காக வீசும்போது பலத்த காற்றை கொண்டு நமக்காக திருப்தியை அனுப்புகிறார். பலத்த காற்றை எதுக்கு உனக்கு வீச பண்ண? ஒரு திருப்தியான வாழ்க்கை. பலத்த காற்றை எதுக்கு அனுப்புகிறார்? உனக்காக யுத்தம் பண்ணுறார். பலத்த காற்றாய் பரிசுத்த ஆவி வெளிப்படும் போது நமக்காக யுத்தம் பண்ணினார். இங்கே பலத்த காற்றாய் பரிசுத்தான் வெளிப்படும் போது இங்கே ஒரு திருப்தியை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை அனுப்பி இங்கே ஒரு திருப்தி ஆக்குகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உணவினாலே நாம் சாப்பிட்ற அப்பம் இறைச்சி, இதனால் கிடைக்கிற அந்த திருப்தியை விட ஆண்டவர் சமூகத்தில் கிடைக்கிற திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை மோசையின் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 90ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம கேட்கலாம், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலே இன்னைக்கு நம்ம உணவு, இன்னைக்கு கிடைக்கிற இறைச்சி, இதன் மூலமாக தான் எங்களுக்கு திருப்தின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள்
முறுமுறுத்துக்கிட்டு இருந்தாங்க. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனோடு வாய்ந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான் என்று அந்த வார்த்தை எழுதப்பட்டபடி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பிரசங்கத்தை கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவன் தம் ஜனங்களை திருப்தியாக்குற தேவன். அவர் முறுமுறுத்ததை கேட்டு அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார், காடையை கொடுத்தார், அவரை திருப்திப்படுத்தினார். சங்கீதக்காரன் சங்கீதத்தில் எழுதும், மோசையும் சங்கீதத்தில் எழுதும்போது சொல்கிறார், அப்பத்தினாலையும் இறைச்சியினாலும் உண்டான திருப்தியை விட தேவ சமூகத்தில் கிடைக்கிற திருப்தி மேலான திருப்தி. காலைதோறும் உங்களுடைய கிருபையினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு கிருபையினாலே நம்ம திருப்தி ஆக்குறார். தேவ சமூகத்தில் காலையில் எந்திரிச்சு ஆண்ட சமூகத்தில் கிருபாசனத்தை நெருங்கி அவரை பாடி அவர் துதிச்சு பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற அந்த புது கிருபையில் தான் திருப்தியே இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அனுதினம் உண்ணுகிற உணவு, மட்டன் இறைச்சியில் கிடைக்காத ஒரு திருப்தி. அதை சாப்பிட்டா தான், இறைச்சி சாப்பிட்டா தான் திருப்தி, மண்ணா சாப்பிட்டா தான் திருப்தி, ரிச்சான ஃபுட் பலகாரங்கள் சாப்பிட்டா தான் திருப்தி. அதை விட திருப்தி நிரந்தரமானது, தங்கி இருக்கக்கூடிய ஒரு திருப்தி தேவ சமூகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால் கிடைக்கிற ஒரு திருப்தி. எரேமியா புலம்பல்ல 3:23 வாசிப்போம். புலம்பல் 3:23. அவைகள் காலைதோறும் புதியவைகள் அது உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. உண்மை பெரிதாய் காலைதோறும் அனுதினம் ஒவ்வொரு காலையில் புது கிருபை. காலை எந்திரிச்சு எத்தனை நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே யோசிப்பீங்க, எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க, எவ்வளோ நேரம் வேதத்தை வாசிக்கிறீங்க. ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாடி துதிச்சு ஜெபித்து பரிசுத்த ஆவியில நிரம்பி பாருங்க. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபை ஆண்டவர் தருவார். அந்த கிருபையில் ஆவி ஆத்மா நமக்கு சரிய திருப்தியாக இருக்கும். நம்முடைய ஆத்மா ஒரு திருப்தியா, கொழுப்பையும் உண்பது போல, சங்கீதக்காரன் செழுமையானது நிலத்தையும் கொழுப்பை உண்பது போல அப்படிங்கிறார். என் ஆத்மா திருப்தியாக இருக்குங்கிறார். எப்பொழுது தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து அவரை துதித்து அவரை பாடி ஆராதித்து பரிசுத்தாவிலே நிரம்பி நீங்கள் வாழுகிற காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்து நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்துக்களை வாங்க. அப்பொழுது ஆண்டவர் தருகிற அந்த கிருபை, ஒவ்வொரு நாள் அந்த கிருபை புது கிருபை, நாளுக்கு நாள் புது கிருபை. அந்த கிருபை தான் உங்களை இந்த உணவு வகைகளை விட, இறைச்சி வகைகளை விட, நீங்கள் உணர்கிற எல்லாவற்றையும் விட ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற கிருபை. அந்த கிருபை தான் பரிசுத்தவான்கள் அநேக முறை எழுதியிருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் கிடைக்கிற அந்த ஜெபத்தின் மூலமாய், பரிசுத்தாவின் நிறைவின் மூலமாய் கிடைக்கிற அந்த கிருபையின் மூலமாய் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்குது. என் கிருபை உனக்கு போதும் சொன்னார் பவுலை பார்த்து. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சொன்னார். அந்த கிருபை உனக்கு போதும் சொல்லும். ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் உனக்குள்ள பாதுகாத்துட்டீன்னா அந்த கிருபை உன்னை திருப்தியை தரும். அந்த கிருபை உன்னை பரிசுத்தமாக்கும். அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் உன்னை வழி நடத்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பலத்த காற்றாய் வீசுகிற இந்த பரிசுத்த ஆவியான பலத்த காற்றை வீச பண்ணுகிற எதுக்கு? திருப்தியா வாழ்வதற்கு, திருப்தியை உண்டு பண்ண. அந்த பரிசுத்த ஆவி பலத்த காற்றாக அதிகாலையில் உன் மேலே வீசட்டும், கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும், மரங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உன் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு திருப்திகரமாய் மனரமியமாய் இருப்பீங்க. அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:8. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திற்கு வருகிறதென்று, இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று, இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இயேசு கிறிஸ்து மறுபடி பிறந்த அனுபவத்தை குறித்து இங்கே சொல்லும்போது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அது சத்தத்தை கேட்கிறான், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று, இன்ன இடத்துக்கு போகிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவன் அப்படியே இருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் மறுபடி பிறந்தவனுடைய அனுபவத்தை குறித்து காற்றுக்கு உண்மையாக, இந்த 3வது அனுபவம் பலத்த காற்றாய் வீசுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழி நடத்துகிறவர். முதலாவது சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றை கொண்டு நமக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
பலத்த காற்றை அனுப்பி திருப்தியை தருகிறார். பலத்த காற்றை அனுப்பி நம்மை வழி நடத்துகிறார். வாசிகள் அந்த காற்றை குறித்து அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 13, 14, 15 வாசிப்பீர்களானால் அங்கு காற்று எப்படி இந்த கப்பலில் பிரயாணம் பண்ண சீசர்களையும் பவுலை வழி நடத்தினது என்பதை 27 அதிகாரத்தில் வாசிக்கலாம். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கிரேத்தா தீவுக்கு அருகாகவே ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்கிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். ஒரு தென்னல் காட்டு மெதுவாய் பிரயாணத்தில் இருந்தனோடனே நம்ம நினைச்சதெல்லாம் நடந்தது அப்படின்னு நினைச்சாங்க. திடீர்னு யூரோக்கிலிதோங்கிற ஒரு கடுங்காற்று மோதி அவங்களை பிரயாணம் பண்ணுகிற திசையை விட்டுட்டு வேற திசைக்கு அனுப்பிடுச்சு. அவங்க எந்த பக்கம் காற்று அடிச்சு கப்பலை கொண்டு போய் அதே வழியில போயிட்டாங்க. எதிர்க்க முடியாது, இந்த பலத்த காற்றை எதிர்க்க முடியாது. அந்த காற்று கொண்டு போகிற வழியிலேயே அந்த காற்று அடித்து அந்த கடல் வழியிலே படகை எப்படி நடத்தி செல்கிறதோ அந்த காற்று போக்கிலே கொண்டு போகப்பட்டார். 40வது வசனம். நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களை உடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விட்டு கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். அப்போ காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியான பலத்த காற்றை கொண்டு சீசர்களையும் பவுலையும் வழி நடத்தினார். இந்த 3வது பாயிண்ட், வழி நடத்துகிறவர். பலத்த காற்றை கொண்டு தம்முடைய ஜனத்தை வழி நடத்துகிறவர். அப்போ 3வது பரிசுத்த ஆவியான பலத்த காற்றின் மூலமாய் தம்முடைய சீசர்களை எங்கு போய் சேரணுமா வழி நடத்துகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளை, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் போது ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறார். தென்றல் காற்று வீசும் போது அவங்க பிரயாணம் நம்ம நினைச்ச இடத்துக்கு போயிடலாம் நினைச்சாங்க. திடீர்னு ஒரு கடுங்காற்று மோதி அவங்க போக வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற பக்கம் திருப்பி விட்டுருச்சு. அப்போ என்ன செஞ்சாங்க, எதிர்காற்று பலத்த காற்று, அது எதிர்க்க முடியல. அப்போ இந்த காற்று அடிக்கிற திசையை நோக்கி படகு போயிட்டே இருந்தது. அது எங்க போய் நிற்கணுமோ நின்றது. அப்போ காற்று முகத்திற்கு வெளியாகவே, அப்போ பரிசுத்த மறுபடியும் பிறந்தவன் எவனோ பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற விதத்தில் நாம் வழி நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நான் தீர்மானிக்கப்பட்ட காரியங்களை நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு ஆண்டவர் டேன் பண்ணி வேற ஒரு பக்கம் விட்டுருவார். அப்போ ஆவியானவரை வழி நடத்துகிற விதத்தில் நம்ம போனாதான் நம்முடைய காரியத்தை தேவ சித்தத்தின்படி நம்ம செயல்படுத்த முடியும். அந்த காற்றை எதிர்க்க முடியாது. பிரயாண படகுல பலத்த காற்று வீசும் போது அந்த காற்றை எதிர்த்து படகு நகட்ட முடியாது, பிரயாணம் பண்ண முடியாது. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் எதிர்த்து நான் ஒரு காரியத்தை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நானா நியமித்த ஒரு அழகானவன் ஒரு வாழ்க்கை, நானா நியமித்த ஒரு வசதி படைச்ச வாழ்க்கை இல்லை. தேவ ஆவியானவர் வழி நடத்தும் போது தென்றல் காற்று போல அவர்கள் இருந்த வாழ்க்கையே மக்கள் விருப்பம் தென்றல் காற்றை தான் விரும்புகிறாங்க. ஆனால் திடீர்னு யூரோக்களை கடுங்காற்று பாதையவே மாற்றி விட்டுருச்சு. அவருடைய திட்டத்தை வேற பக்கம் கொண்டுட்டு போயிடுச்சு. அந்த சம்பவங்களை தொடர்ந்து படிப்பீர்கள். ஆனால் அங்கே பவுல் சீசர்கள் செய்ய வேண்டிய ஊழிய திட்டம் அங்கே இருந்தது. தேவ சித்தங்க காணப்பட்டது. இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த பலத்த காற்றை சில நேரத்தில் அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு கொரோனாங்கிற பலத்த காற்று தேசம் அங்கு வீசுது. ஆரம்பத்தில் எல்லாமே தென்றல் காற்று போல தான் இருந்தது கிறிஸ்தவ உலகத்திற்கு. இன்றைக்கி ஒரு பலத்த காற்று போல அடித்த உடனே இவங்க போட்ட திட்டம், நீங்களும் நானும் போட்ட திட்டம் எல்லாம் திசை மாறி போச்சு. திசை எதுக்கு மாற்றினார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர் போக்கில அவர் அனுப்பின அந்த பலத்த காற்றின் வெளியே படகை ஓட்டுவோம். எதிர்க்க முடியாது, தேவ சித்தத்தை எதிர்க்க நிற்க முடியாது. ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி கேட்கற, எங்கே போக சொல்கிறீங்க, இப்படி காரியத்தை சொல்கிறீங்க, நான் விரும்பாததை செய்ய சொல்கிறீங்க, நான் விரும்பாத கட்டிக்க சொல்கிறீங்க, நான் விரும்பாத இல்லை. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நீ செயல்படுவது தான். படகிலே கத்தரை அனுப்பின அந்த காற்று எங்கே அனுப்புகிறதோ, எங்கே உன்னை நகட்டி செல்கிறதோ அதன் வழியே நட. அப்பொழுதுதான்
கர்த்தருடைய சித்தத்தை நீ புரிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய சித்தத்தில் வெற்றி காண முடியும். இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியான வழி நடத்த, தேவன் வழி நடத்துதலை கண்டுபிடிக்க உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆவியானவர் மறுபடியும் பிறந்தவன் எவனோ? காற்று வீசுகிற சத்தத்தை கேட்கலாம், ஆனால் இன்ன இடத்துல வருது உனக்கு தெரியாது, எந்த இடத்துக்கு போகிறது உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்த எவனோ அவன் எங்கேருந்து வரான் எங்கேருந்து போகிறான்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அந்த காற்று அடிக்கிற அந்த திசைக்கு நேராக படகை ஓட்டி சென்றது போல அவங்களோட பிரயாணத்தில் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டு பத்திரமா கரை சேர்க்கப்படுவதற்குத்தான் காற்று தென்றல் காற்றை கடுங்குளிதன் புயல் காற்றை மாற்றி அவர்களை பத்திரமாய் ஒருவனும் சேதம் இல்லாமல் பத்திரமா கரை சேர்த்தார். இன்னைக்கு நீ நானும் உன் வாழ்க்கையில் வீசுகிற பலத்த காற்று, இந்த கொரோனாங்கிற கொள்ளை நோய் இந்த தேசம் முழுவதும் வீசப்பட்டதுக்கு ஒரே ஒரு நோக்கம், நாம் கரை சேருவதற்கு என்பதை நீ தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள். முதலாவது சொன்னேன், பலத்த காற்றை வீட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். பலத்த காற்றை அனுப்பி பரிசுத்த ஆவியான் நம்ம திருப்திப்படுத்துகிறவர். பலத்த காற்றை நமக்கு அனுப்பி பரிசுத்த ஆவியான் வழி நடத்துகிறவர். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியின் மூலமாய் பரிசுத்த ஆவியான பலத்த காற்றாய் இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை குறித்து தியானிக்கும் போது, பரிசுத்த ஆவியான பலத்த காற்றை நமக்கு அனுப்பி நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். பலத்த காற்றை அனுப்பி நம் வாழ்க்கையை திருப்திப்படுத்துகிறார். பலத்த காற்றை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறார். செய்தியின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றாய் எதற்காக உன் வாழ்க்கையில் இறங்கி வந்தார் என்பதை, உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், சத்துருவை முறியடிக்க உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உன் வாழ்க்கையை திருப்திப்படுத்த உனக்காக ஆண்டவர் பலத்த காற்றாய் வீசப்படுகிறது உன்னை வழிநடத்த. பலத்த காற்று உனக்காக யுத்தம் செய்ய, பலத்த காற்று வாழ்க்கையை திருப்தியாக்க, பலத்த காற்று உன்னை சரியான பாதையை வழிநடத்த தாழ்த்தி வெறுமையாக்கி படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீ 1ஆம் நூற்றாண்டு பலத்த காற்றாய் இறங்கி அபிஷேகம் பண்ணினவர், பலத்த காற்றாய் இறங்கி யுத்தம் பண்ணினீர், தம் ஜனங்களை பாதுகாத்தீன். பலத்த காற்றாய் இறங்கி அவர்களை திருப்தியாக்கினீர். பலத்த காற்றாய் இறங்கி அவர்களை வழி நடத்தினீர். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே ஆவியை ஊற்றும் மாறும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா என்னை நிறைத்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல பலத்த காற்றை வீச பண்ணுவீராக. மரபோதியா வீட்டிலே வெளியிலே எங்கு அமர்ந்திருந்தாலும் பரிசுத்தாவின் பலத்த காற்று வீசட்டும், பலத்த காற்று வீசட்டும். பலத்த காற்றை கொண்டு தம் ஜனத்தை யுத்தம் பண்ணி அந்த மக்களை விடுதலை செய்யும். பலத்த காற்றை கொண்டு அவர்களை திருப்தி ஆக்கும். பரிசுத்தாவியான பலத்த காற்றை கொண்டு வழி நடத்துவீராக. இந்த பிரசங்கத்தின் மூலமாய் பரிசுத்தாவியான ஒவ்வொரு வழி இறங்குமையா. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியான பலத்த காற்றை இறங்கி ஒவ்வொரு தேவ சமூகத்தில் காத்திருந்தது பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சொத்து, என் உலகமே கர்த்தரை பரிசுத்தம். ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல பகரவது இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பு பரிசுத்தம் பாதுகாப்பு பராமரிப்போம் இயேசு கிறிஸ்துவர் நிலைத்திருந்து காப்பதாக. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்காக, கர்த்தர் ஆசீர்வதித்து தம் முகத்தை நம்ம இது பிரகாசிக்கிறவர். ஆமென்.